சரணம். அருணகிரிநாதர் திருப்புகழ் நவமணி மாலைகளில் மயில் வகுப்பு அப்படின்னு எழுதியிருக்கார். இந்த மயில் வகுப்பில் ஒரு குறிப்பிட்ட சில கதைகள் சொல்கிறார். கருடனுடைய கர்ப்பபங்கம், பிரம்மனுடைய வாகனமாகிய அன்னபக்ஷியினுடைய கர்ப்பபங்கம், இதையெல்லாம் சொல்கிறார். இதை சொல்கிற போது இந்த கதைகள் எங்கிருந்து எடுத்திருக்காருன்னா, ஸ்கந்த புராணம்னு வடமொழியில் இருக்குது. அதுக்கு உத்தர பாகம் உண்டு. அதை உபதேச காண்டம்னு சொல்லுவாள். எப்படி ராமாயணத்துக்கு உத்தர ராமாயணம் இருக்கோ, அதே மாதிரி ஸ்காந்தத்துக்கும் உத்தர ஸ்காந்தம் உண்டு. அது உபதேச காண்டம் அப்படின்னு சொல்கிறது. அந்த உபதேச காண்டத்தில் இந்த 2 கதைகளும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த கதைகளை நமக்கு அருணகிரிநாதர் இந்த மயில் வகுப்பில் சொல்கிறார். இந்த மயில் வகுப்பில் இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டால், மயில் வகுப்பில் 4 கதை சொல்கிறார். விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து ராகு கேது உருவான கதை, ராமனுடைய தம்பி லக்ஷ்மணனை இந்திரஜித் நாகாஸ்திரத்தால் கட்டியது, அந்த கருடனுடைய கர்ப்பபங்கம், பிரம்மாவுடைய வாகனமான அன்னபக்ஷியினுடைய கர்ப்பபங்கம், ஆதிசேஷனுடைய கர்ப்பபங்கம், காமனை எரித்தது. இந்த மாதிரி நிறைய 5-6 கதைகள் சொல்கிறார். இந்த கதைகள் எல்லாம், அதுவும் குறிப்பாக கருடனை கர்ப்பபங்கம் செய்ததை பற்றியும் அன்னபக்ஷியை கர்ப்பபங்கம் செய்ததை பற்றியும் அருணகிரிநாதர் ஸ்கந்த புராணத்தோட உத்தர பாகம் உபதேச காண்டத்திலிருந்து எடுக்கிறார். ஸ்கந்த புராணம் அதை தமிழ்படுத்தி அதை நமக்கு தமிழில் கொடுத்தவர், கந்த புராணமாக கொடுத்தவர், ஸ்காந்தத்தை தமிழில் கொடுத்தவர் கச்சியப்ப சிவாச்சாரியார். அதில் உத்தர பாகத்தை கச்சியப்ப சிவாச்சாரியார் ஒன்றும் எழுதலை, ஒன்றும் அதை பற்றி மென்ஷன் பண்ணலை. ஆனால் கச்சியப்ப சிவாச்சாரியாரோட மாணாக்கர்களில் ஒருத்தரான, சீடர்களில் ஒருத்தரான கோனேரி முதலியார் என்பவர் அந்த உத்தர பாகத்தை, ராமாயணத்துலலாம் எப்படி உத்தர பாகம் உத்தர ராமாயணம்னு இருக்கும், அதே மாதிரி ஸ்கந்த புராணத்தில் இருக்கிற உத்தர பாகத்தை எடுத்து தமிழ் படுத்தி எழுதினார். உபதேச காண்டம்னு எழுதினார். ஆனால் அந்த கோனேரி முதலியார் எழுதிய உபதேச காண்டம் தமிழ் வடிவமானது நமக்கு கிடைக்கல. ஆனால் அதே சமயத்தில் ஞான வரோதய பண்டாரம் அப்படின்னு ஒருத்தர் எழுதின உபதேச காண்டத்தின் தமிழ் வடிவம் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. இந்த நூலும் நமக்கு கிடைத்தது தணிகைமணி செங்கல்வராய பிள்ளை அவர்களின் அரிய முயற்சியினால்தான். தணிகைமணி செங்கல்வராய பிள்ளை அவர்கள் உவே சாமிநாதையர் எப்படி ஓலை சுவடிகளை தேடி தேடி பழைய இலக்கியங்களை எல்லாம் எடுத்து நமக்கு கொடுத்துருக்காரோ, அதே மாதிரி தணிகைமணி அவர்களும் இந்த திருப்புகழ் மாத்திரமில்லை, சைவ நூல்கள், நிறைய சைவ நூல்களின் பதிப்புகளை, ஓலை சுவடிகளை தேடி நமக்கு தந்திருக்கிறார். அதில் இந்த ஞான வரோதய பண்டாரத்தினுடைய உபதேச காண்டமும் ஒன்று. ஏன்னா தணிகைமணி செங்கல்வராய பிள்ளை அவர்கள் இந்த உபதேச காண்டத்தை பற்றி ஓரளவு தெரிந்து கொண்டும் அந்த நூல் கிடைக்குமா என்று தேடி பார்த்துருக்கார். அவருக்கு சிதிலமாக சில பக்கங்கள் மாத்திரம் கிடைச்சிருக்கு. அதனால எல்லா அருங்காட்சியகங்களிலும், எல்லா நூலகங்களிலும், அரசு சார்ந்த எல்லா நூலகங்களிலும், லைப்ரரியிலையும் தேடின்னு இருந்தார்.
அப்போது சரஸ்வதி மஹால் லைப்ரரி தஞ்சாவூரில் ராஜா சர்போஜி மன்னர் அவர்கிட்ட இருந்து இந்த உபதேச காண்டம் ஞானவரோதய பண்டாரம் தமிழில் எழுதியதை அப்படியே கிடைத்தது, ஓலைச்சுவடிகள் கிடைத்தது. அந்த ஓலைச்சுவடிகளை ஆராய்ந்து அதற்கும் பதவுரை பொழிப்புரை எழுதி நாம் எல்லோருக்கும் கிடைக்கும்படியாக செய்தவர் தணிகைமணி அவர்கள். தணிகைமணியோட பணி தொண்டு பார்க்கும்போது நமக்கு அப்படி ஒரு பிரமிப்பாக இருக்கு. நவமணி மாலை 1337 திருப்புகழ் கிடைச்சிருக்கு. அத்தனை திருப்புகழுக்கும் ஸ்தலங்கள் என்ன, அந்த திருப்புகழில் என்னென்ன குறிப்புகள் இருக்குது, என்ன புராண குறிப்புகள் இருக்குது, எல்லாவற்றையும் குறிப்பிட்டு எத்தனையோ பெரிய ஒரு 100 தீசிஸ் பண்ணலாம், அந்த மாதிரி பிஹெச்டி பண்ணலாம். அந்த மாதிரியான பொருட்களை நமக்கு வாரி வழங்கி இருப்பவர் செங்கல்வராய பிள்ளை அவர்கள். திருப்புகழை படிக்கிறவா யாரும் செங்கல்வராய பிள்ளை அவர்களை வணங்காமல் திருப்புகழை படிக்கவே முடியாது. மனசில் எப்பவும் அவரை நினச்சிக்கணும். அதே மாதிரி இந்த உபதேச காண்டத்தை எடுத்து இந்த மயில் வகுப்பில் வருகின்ற கருட கர்வ பங்கம், அன்னபக்ஷியோட கர்வ பங்கம், இதை பற்றி எல்லாம் அந்த உபதேச காண்டத்தில் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றார். சரணம்.